வணக்கம் எடிசன் பிளாக்ஸ் உறவுகளே. கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த கல்வராயன் மலைத்தொடர்ல குப்புசாமி அப்படிங்கக்கூடிய ஒரு ஐயா வந்து இந்த நாட்டு துப்பாக்கில இருந்து வரக்கூடிய தோட்டாக்கள் தவறுதலா உடம்புல பட்டுட்டா அது உடம்புல எங்க பட்டாலும் அவரோட மூலிகை வித்தையினால தோட்டாக்களை வெளியே எடுத்துருவாரு. நிறைய பேர் வந்து இறக்கும் தருவாயிலிருந்து கூட அவரை வந்து காப்பாத்திருக்கிறாங்க. ஒரு அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட திறமை படைத்த நபர்னு அவரை பத்தியான ஒரு கவர் ஸ்டோரியை வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்ப இதுல வருத்தமான ஒரு செய்தி என்னன்னா, அந்த குப்புசாமி ஐயா வந்து இப்ப உயிரோடு இல்லைங்க. இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் கேட்கும்போது எனக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவலாக தான் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. ஏன்னா ஒரு அருமையான நபர், நல்ல ஒரு நகைச்சுவையான நபர். அந்த கல்வராயன் மலைத்தொடரை சுற்றி பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த காலத்துல இருந்தே அந்த மலைத்தொடரில் வந்து பொதுவாக எல்லாருமே அந்த வனவிலங்கு கிட்ட இருந்து பாதுகாக்க அந்த நாட்டு துப்பாக்கி வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த வேட்டையாடுதல்ங்கிறது ஒரு நார்மலாக அந்த காட்டு பகுதியில் அவங்க தோட்டத்தில் வர விலங்குகளை வந்து அடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒன்று தான். ஸோ அப்போ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து என்ன ஆகுனா, தெரியாமல் வந்து தோட்டாக்கள் வந்து யாராவது வேலை செய்கிறவங்க மேலேயோ இல்லை அவங்க மேலேயோ வந்து தோட்டா தெரிச்சிடும். அந்த மாதிரி தெரிக்கும் போது தோட்டா வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்குள்ளார இருக்கிற தோட்டாக்களை கூட அவர் வந்து அந்த மூலிகையை சாரை விட்டு அதை வந்து அவர் வாயாலே உறிஞ்சு அந்த தோட்டாக்களை எடுத்துருவாரு. இந்த மாதிரி ஒரு 2000 உயிர்களை வந்து அவர் காப்பாற்றி இருக்கிறாரு. இவர்கிட்ட வந்து இந்த தோட்டா எடுத்த ஆட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய அரசியல்வாதி, ஹாஸ்பிட்டல் போய் காப்பாற்ற முடியாதுன்னு வந்த ஆட்கள், அந்த மாதிரி நபர்களை வந்து குறிப்பிட்டு இந்த தோட்டாக்களை வந்து எடுத்திருக்கிறாரு. நிறைய ஆர்டிகல்ஸ் அந்த காலத்திலேயே தினத்தந்தியில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவரை பத்தி போட்டிருக்கிறாரு. இவரை பத்தி ஒரு அபூர்வமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னா, குறிப்பா அவங்களோட பகுதியிலே ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா கை முறிவு ஏற்பட்டு, இது வந்து நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் இது ஏன்னா ஒரு அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருந்தாலும் அவர் இப்ப இறந்துட்டாரு. அவர் பண்ண ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அவங்களுக்கு வந்து இந்த முறிவு ஏற்பட்டு நொறுங்கிடுச்சு. இந்த 3 விரல் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கே ஆகாது. பட் ஆனா அந்த எலும்புக்கு பதில் நாட்டுக்கோழியோட எலும்பை வச்சு அந்த 3 விரலை வந்து இயங்க வச்சாரு. இன்னமும் வந்து அந்த கை வந்து இயங்கிட்டு இருக்கு.